வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி. கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணிக்கு வேணுங்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 50 கிராமுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 40 கிராமுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 10 பல் இருக்கும். 40 கிராமுக்கு வெங்காயங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். என்னோடது பெரிய வெங்காயமே வந்து சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா காரமாக இருக்கும். அதனால் வந்து நான் பெரிய வெங்காயமே ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பிரியாணி தாளிப்பு சாமான்லாம் போட்டுக்கலாங்க. 6 புல்லு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 நம்பரு மராட்டி மொக்கு எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூனுக்கு கல்பாசி, 1 டீஸ்பூனுக்கு ரோஜா மொக்கு, 4 ஏலக்காய், 3 அன்னாச்சி பூ, ஒரு 5 நம்பருக்கு பிரிஞ்சி தலை எடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்காட்டி 5 போடுறேங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 போட்டால் போதும். 10 முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டுங்க. இப்போ பிரியாணியை தாளிச்சு விட்றலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் 50 மில்லிக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். காளான் பிரியாணிக்கு கடலெண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இதெல்லாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இதில் 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுலாங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சுங்க. இதில் 1 கப்புக்கு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 கப்புக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுலாங்க. இந்த கொத்தமல்லி புதினா இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வணங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போடுறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டும். இதில் 1/2 கிலோவுக்கு காளான் எடுத்திருக்கேங்க. இதை 2 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காளான் நல்லா வேகட்டுங்க. இப்போ இந்த காளான் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வணங்கிருச்சு. இதில் 50 மில்லிக்கு தயிர் எடுத்து வச்சுருக்குங்க. இதை உள்ளே ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காளான் நல்லா வேகட்டும். இப்போ இந்த காளான் நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இதை நம்ம அரிசி கூட கலந்துக்கலாம். இதில் 2 டம்ளர் இருக்குங்க சீரகசம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதை 2 டைம் கழிஞ்சிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அரிசியில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காளான் மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுறலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி கணக்குங்க. இப்போ இங்கே 2 டம்ளர் அரிசி போட்டதுனால நான் 3 டம்ளர் தண்ணி விடுறேன். நல்லா கலந்து விட்டுறலாங்க. சீரக சம்பா அரிசிக்கு எப்பவுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் இதே அளவு தண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்கு இல்லைங்களா வீட்டில், அந்த அரிசி போடும்போது மட்டும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதி வர சமயத்துலேங்க ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அப்படி இல்லாட்டி நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா பிரியாணி மசாலா, அது போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நல்லா பிரியாணிக்கு மனம் கொடுக்குறக்காக தாங்க. 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மொத்தம் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி வந்து பார்த்தாங்க 400 கிராம் இருக்குது. காளான் வந்து 500 கிராமுங்க. எப்பவுமே வந்து அரிசியை விட காளான் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்குதுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இது நம்ம நார்மலாக அடுப்பு எப்பவும் சாப்பாடுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க.
ஒரு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க. குக்கரை திறந்து பார்த்துடலாம். இதை வந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா அரிசி நம்மளுக்கு கரெக்டாக வந்துருக்குதுங்க. ரொம்ப குழஞ்சி போகல. பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற டைமில் வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணி கலந்து விடும்போது எப்பவுமே கீழே இருக்கிற சாப்பாடு அப்படியே மேலே கொண்டு வந்த மாதிரிங்க லைட்டாக அப்படியே உடச்சி விட்ட மாதிரி தான் கலரி விடணும். இவ்வளோதாங்க, சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே தோணும் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருக்கேன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காளான் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.